மன்னார்குடி, பெரியகுடி உள்ளிட்ட பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க முயற்சிப்பதாக கூறி மன்னார்குடியில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஓஎன்ஜிசி நிறுவனம் விளைநிலங்கள்ல குழாய் பதித்து கச்சா எண்ணெய் மற்றும் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி வந்தது. இந்த நிலையில கடந்த ஆட்சி காலத்துல டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த பகுதிகளில் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மீண்டும் தற்பொழுது மத்திய திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, அதே போன்று பெரியகுடி, திருவாரூர், அரிவரசநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஷேன் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அவர்கள் ஓஎன்ஜிசி நிர்வாகம் என்பது சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறை அதற்கான அனுமதியை இதுவரை அளிக்கவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் கொடுத்த கோரிக்கையை உடனடியாக நிராகரிக்க வேண்டும். திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஷேல் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட வலியுறுத்தி விவசாயிகள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இன்று மேற்பட்ட விவசாயிகள் மன்னார்குடி அருகே பெரியார் சிலை முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக தமிழக அரசு இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது, இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என அறிவித்து தற்போதைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். வழக்கு தொடர்கிறோம். அதற்கு பிறகு